தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. யாரெல்லாம் அருகம்புல் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எத்தனை நாள் எடுக்கலாம், இல்லை அருகம்புல்லோட எந்தெந்த மூலிகை சேர்த்து போட்டு குடிக்கலாம், இல்லை அருகம்புல் மட்டும் தனியாக குடிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ அருகம்புல் ஜென்ரலாக யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் போனோமா கண்ணை மூடிட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சிக்கலாம். ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும்னாலும் அதுக்கு சீக்ரெட் அருகம்புல் தான். நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்னவோ க்ரீம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அருகம்புல் ஜூஸ் குடிச்சு பாருங்கள், ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அந்த சுருக்கங்கள் வராது. அருகம்புல் ஜூஸ் எத்தனை நாட்கள் எடுக்கலாம்? 7 நாட்களோ 21 நாட்களோ எடுத்தால் போதும். இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து எப்போ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இது யார் யார் குடிக்கணும், யார் யார் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்பயும் எடுத்துக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மாதின் ஆரோக்கியம் யூஎஸ், நான் உங்கள் அனிக்ஷ்வா சுவாமிநாதன். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு பக்கம் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாலும் இதில் ஒரு மேஜிக்கல் சூப்பர் ட்ரிங்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுல வந்து இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ஒன்று. ஸோ இந்த அருகம்புல் ஜூஸ் நிஜமாகவே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொண்டு இருக்கா? இது யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, இது குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் வரும், அண்ட் இது எப்படி கரெக்டாக குடிக்கிறது, எந்த டைமில் குடிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டுக்கு இன்னைக்கு நம்மளோட பதில் சொல்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் நித்யா. அவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர். ஸோ அவங்க கிட்ட இந்த அருகம்புல் ஜூஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ இந்த அருகம்புல் ஜூஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காங்க? நிச்சயமாக. அருகம்புல் ஜூஸ் மட்டும் கிடையாது, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மெடிசன்ஸ்ல இதை நம்ம சேர்க்கோம். ஸோ அருகம்புல் வந்து கஷாயமா கொடுக்குறோம், ஜூஸ் நம்ம இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஜூஸ் நிறைய எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம தைலமாகவும் சித்தால கொடுப்பாங்க. ஸோ நிறைய நோய்களுக்கு வருமுன் காப்போம்ன்ற மாதிரி நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் அருகம்புல் நமக்கு பயன்படுது. ஸோ முதல் மூலிகை அப்படின்னா இந்த அருகம்புல் சொல்லிடலாம். ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இறை வழிபாட்டோட சொல்லிட்டு தான் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போதான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அருகம்புல்லும் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இது நம்ம வாழ்க்கையோடையே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். அருகம்புல்லோட எப்படி மஞ்சள் நம்ம வாழ்க்கையோட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி தான். ஸோ குழந்தை பருவத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அருகம்புல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அருகம்புல்லோட வேர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்ள சின்ன சின்ன கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நிறைய மூலிகைகள் பற்றி நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நத்தைச்சூரி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது புதுசாக இருக்கும், சரி ஏதோ ஒரு புது மூலிகை போல அப்படின்னு. பட் அருகம்புல் அப்படின்றது வந்து ஒரு கிராஸ், ஒரு புல். இந்த ஒரு புல்லுக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவ்வளோ நோய்க்கான தீர்வும் இந்த ஒரு புல்லுக்குள்ள இருக்குமா? நிறைய இருக்கு. ஸோ புல் வகையை சேர்ந்த மூலிகைகளும் நிறைய இருக்கு. நம்ம இந்த கோரைப்பாய் சொல்றோம், வெட்டி வேரும் ஒரு புல் வகை தான். ஸோ அந்த மாதிரி இந்த அருகம்புல் பார்த்தோம்னா எக்கச்சக்க மருத்துவ குணங்கள். பித்தம், நம்ம உடல்ல இன்னைக்கு பல நோய் இருக்குங்க. ஹேர் ஃபால் இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு, லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன், கேன்சர் வரைக்கும் மருந்தாக நமக்கு அருகம்புல் பயன்படுது. ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தோம்னா காலையில வாக்கிங் போவாங்க, நிறைய இந்த பார்க் சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா அருகம்புல் ஜூஸ் வச்சிருப்பாங்க, ஆலோவேரா, நெல்லிக்காய். ஸோ இது எல்லாமே இப்போ மக்கள் வந்து விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை பத்தின ஒரு புரிதல் வேணும். யாரெல்லாம் அருகம்புல் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எத்தனை நாள் எடுக்கலாம், இல்லை அருகம்புல்லோட எந்தெந்த மூலிகை சேர்த்து போட்டு குடிக்கலாம், இல்லை அருகம்புல் மட்டும் தனியா குடிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது ஹெல்த் தான். இப்போ நம்ம பெரும்பாலும் பண்ற தவறுகள் என்ன, இதுக்கு ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில மூலிகைலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. இப்போ அருகம்புல் ஜென்ரலா யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர்னாவே நம்ம பித்தம்னு தானே சொல்றோம். ஸோ சித்த மருத்துவத்தில் அந்த பித்தம் அதிகமானால் நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட் கிளியர் பண்ணுறதுக்கு. கட் கிளியர் பண்ணுறோம். ஓகே.
அதுக்கப்புறம் நம்மளுடைய குடல் பகுதி சுத்தமாகிறதுக்கு, ஏன்னா குடல் பகுதி சுத்தமா இருந்தா மட்டும்தான் டைஜஷன் ப்ராப்பரா நடக்கும். ஸோ ப்ராப்பரா நடந்தா தானே உணவு நமக்கு உடல்ல சத்தாக சேரும். 7 உடற்தாதுகளும் வலிமையாக இருக்கணும்னா குடல் பகுதி ரொம்ப முக்கியம். அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு மந்தமாவே இருக்கு, அடிக்கடி கேஸ் ட்ரபிள் வருதுங்க, மோஷன் போறதும் பிரச்சனை இருக்கு, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட குடல் பிரச்சனைகள் முழுவதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா, அருகம்புல் சாறு ரொம்ப சிறந்தது. ஸோ இது எப்படி மேம் கன்சியூம் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி இது அருகம்புல் மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை அதோட சேர்த்து மற்ற மூலிகைகள் சேர்த்து எடுத்துக்கலாமா, இல்லை இதோட தேனோட சேர்த்து எடுத்துக்கலாமா? இதில் எப்படி இதை கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ குடல் பகுதிக்கு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அருகம்புல் சாறு, அருகம்புல்லோட நம்ம கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சிடணும். இப்படி நம்ம குடிக்கும் பொழுது அந்த குடல் பகுதி கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, நாட்பட்ட மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் போனோமா கண்ணை மூடிட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சிடலாம். பிளட்ல நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும்? சிம்டம்ஸ் தெரியணும் இல்லையா? ஸோ ஹேர் ஃபால் இருக்கும், அதிகமான இச்சிங் தெரியும். ஸோ பிளட்ல ஒரு டாக்ஸின்ஸ் இருக்குன்னா இச்சிங் தெரிஞ்சுட்டே இருக்கும், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ஸோ அனிமியான் இப்போ நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம சரி செய்யறதுக்கும் அருகம்புல் சாறு. ஸோ இச்சிங் இருக்குங்க, அடிக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, எக்ஸிமா, சோரியாசிஸ், இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும்னாலும் அதுக்கு சீக்ரெட் அருகம்புல் தான். நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்னவோ க்ரீம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அருகம்புல் ஜூஸ் குடிச்சு பாருங்க, ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அந்த சுருக்கங்கள் வராது. ஸோ wrinkles வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம், ஸ்கின் டோன் ஈவனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், சன் டேன் இருக்கிறவங்களுக்கும் அருகம்புல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இது ஆயிலாகவும் நமக்கு இருக்கு. ஸோ அருகன் தைலம்னு சொல்லுவாங்க. இந்த தைலம் டெய்லி ரெகுலராக நைட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு எங்கெல்லாம் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அருகம்புல்லுக்கு இருக்குன்றது சொன்னீங்க. அண்ட் இதை எப்போ கன்சியூம் பண்ணணும்? இந்த டைம்ல கன்சியூம் பண்ணா இது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த டைம் மேம் சொல்லுவீங்க? மார்னிங் எம்டி ஸ்டொமக். மார்னிங் எம்டி ஸ்டொமக். இதுல 2 ப்ரிப்பரேஷன் இருக்கு, நான் சொல்றேன். ஸோ இப்போ ஜூஸ் மாதிரினா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூலிகையை எடுத்து அரைச்சி அந்த சாறு எடுத்து குடிக்கிறது. ஸோ அருகம்புல் ஜூஸ் நம்ம இந்த மாதிரி குடிக்கலாம், நெல்லிக்காய் சேர்த்தோ, இல்லை இதனோட கொஞ்சம் துளசி இலைகளோ புதினா இலைகள் சேர்த்து ஃபில்டர் பண்ணி தேன் இல்லைன்னா எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிக்கலாம். இல்லைன்னா அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற மருந்தே இருக்கு. இப்போ நிலவேம்பு கஷாயம்லாம் கிடைக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த அருகன் புல் இருக்கு இல்லையா, அருகன் புல் அதோட வேர் எல்லாமே சேர்த்து இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. இதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இதுல வாய் விடங்கம் இருக்கும், வால் மிளகு, ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகு இருக்கும், சீரகம், துளசி விதைகள், இது எல்லாமே சேர்த்து இதுல இருக்கு. ஸோ இந்த கஷாயத்தை நம்ம டெய்லி காலையில குடிச்சிட்டு வரலாம். சிலருக்குலாம் இந்த காணாக்கடின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கும், டக்குன்னு ஸ்கின்ல ரெட் ஆயிடும், தடிச்சு போன மாதிரி இருக்கும், அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து 3 நாள் இந்த அருகம்புல் எடுத்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம். இல்லைன்னா இந்த அருகன் கிழங்கு கஷாயம் தொடர்ந்து 3 நாள் குடிச்சாவே போதும். ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு அலர்ஜி ஆகுது, ஃபுட் அலர்ஜி ஆனாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தொடர்ந்து 3 நாள் காலையில் எம்டி ஸ்டமக்ல குடிச்சாலே போதும், ஒரு 100 ml குடிச்சா போதுமானதுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு அருகம்புல் பக்கத்தில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அருகம்புல் பொடி எடுத்துக்கிட்டா அதே அளவு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? ரிசல்ட் இருக்கும். அருகம்புல் பொடினா நல்லா பாயில் பண்ணணும். ஓகே, அது கஷாயம் மாதிரி எடுக்கணும். ஸோ அருகம்புல் பொடி எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியில போடுறோமா, அது 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிடணும், ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம குடிக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். சில மூலிகைகள் டெய்லி எடுத்துக்கிறதுனாலே பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அருகம்புல் ஜூஸுக்கு இருக்குமா? அருகம்புல் ஜூஸ் எத்தனை நாட்கள் எடுக்கலாம்? 7 நாட்களோ 21 நாட்களோ எடுத்தால் போதும். ஓகே. ஸோ நம்ம டெய்லி நான் வாக்கிங் போகிறேன், டெய்லி அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன், அது தேவையில்லை. ஸோ 21 டேஸ் எடுத்துட்டோமா, ஒரு 2 months கேப் விட்டுடலாம், திரும்ப ஒரு 21 டேஸ் எடுக்கலாம். மழை காலங்கள்லையோ இல்லை குளிர்காலங்கள்லையோ அதிகமான கபம் பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அந்த டைம்ல எடுக்க வேண்டாம். ஸோ அருகம்புல் குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது தான். ஸோ மழை காலங்களையோ அந்த குளிர்காலங்களையோ இதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாட்களை ஒரு 21 நாள் எடுக்கிறோமா, ஒரு 2 months கேப் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் முழு பலன்களும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அருகம்புல் ஜூஸ் எப்போ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இது யார் யார் குடிக்கணும், யார் யார் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மெயினா பாத்தீங்கன்னா இந்த நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்பயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு உடல்லயே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா நான் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் சாய்ஸ் அருகம்புல் தான். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அருகம்புல் சாறை நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு மஞ்சள் கலந்து உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம குளியல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீசஸ் நமக்கு மறையுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டர்னலாகவும் இதை எடுத்துக்கலாம். பட் ப்ரெக்னன்சி டைம்லையோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கட்டு. ஸோ எது சாப்பிட்டாலும் எனக்கு உடனே வாமிட் வர மாதிரி இருக்கும், அலர்ஜி வந்துருன்னு சொல்கிறவங்க அருகம்புல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, முக்கியமாக இந்த அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது பாடியில் என்ன இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அருகம்புல் தாராளமாக ஜூஸ் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி 21 days. ஸோ அருகம்புல் ஜூஸ் வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு எப்படி சொல்ல பாப்புலர் டேர்மாவே இருக்கு அப்படின்றத சொல்லலாம். பட் இது இன்னைக்கு அருகம்புல் ஜூஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும், இது எடுத்துக்கிட்டா எனக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க அருகம்புல் ஜூஸ் எடுக்க போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.